எல்லாம் வல்ல இறைவியினுடைய பெருங்கருணையினாலே 493வது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு சிவநேசம் அப்படின்னு சொல்லி கீழே ஏதோ ஒரு தலைப்பு கொடுத்து பார்த்துன்னு வரோம். இன்றைய தலைப்பு சமாதி. ஏன் வேறு தலைப்பே கிடைக்கலையா அவங்களுக்கு? இதுதான் நம்மளுடைய முதல் கேள்வியாக இருக்கும். சமாதின்னு சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, உடல். அதுதான் நமக்கு சமாதின்னு ஞாபகத்துக்கு வரும். அது சமாதி தான். அதை நம்ம இல்லைன்னு சொல்லலை. அதை இல்லைன்னு என்ன சொல்ல முடியாது. ரெண்டாவது, இப்போல்லாம் யோகம் வளர்ந்துன்னு வருது. காலம்பறையெல்லாம் யோகாசனம் பயிற்சி பண்ணுங்க, மாத்திரையெல்லாம் போட்டுக்காமல் சில ஆசனங்கள்லாம் பயிற்சி பண்ணுங்க, உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு அது காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம குறைப்போம். அதில் அந்த யோகாசனத்தில் பார்த்திங்கன்னா அஷ்டாங்கம்னு சொல்கிறான். 8 விதமான உறுப்புகளை கொண்டது யோகம். அதில் யம நியம பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதின்னு கடைசியில் முடிச்சிருப்பார். சமாதின்னு ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை யோகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினச்சிருக்கோம்னா எல்லாமே அபியாசம்னா பழக்கம். மூச்சு பயிற்சி, மன அடக்க பயிற்சி, புலனடக்க பயிற்சி, தள்ளுறது, டூ அண்ட் டோன்ட், அந்த மாதிரிலாம் வச்சு ஒரு பயிற்சி, ஒரு அபியாசம். சமாதிங்கிறது ஒரு அபியாசம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மனசுக்குள்ளே எங்கேயோ ஓடும் சமாதிங்கிற சப்தத்தை கேட்டவுடனே. அதான் இரண்டாவது ஒரு விஷயம். தமிழில் சிவனிய அப்படின்னு ஒரு சொல், குறிப்பாக தமிழில் சொல்கிறேன் நான். வடமொழியில் சிவசப்தம் இருக்குது, வடமொழியில் சிவ அப்படிங்கிற சப்தம் இருக்குது. ஆனால் நான் தமிழில் எடுத்துக்கிறேன். ஒப்ப, உரழ, அன்ன, இன்ன அப்படிங்கிற மாதிரி உவம உருவுகள் சொல்லிகிட்டே போகிறார். போல அப்படின்னு சொல்லும்போது சிவ அப்படின்னா அது ஒரு பேர். போல அப்படின்னு அர்த்தம். சிவ அப்படின்னா பொருந்திய அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பொருந்திய அப்படிங்கிற இந்த சப்தத்தோட தொடர்புடையது இந்த சமாதி. இப்போ இன்னொரு விஷயம், நம்மலாம் சென்னையில் இருக்கோம், சில பேர் வாடகை வீட்டில் இருக்கோம். வாடகை வீட்டில் இருந்தால் சில விஷயங்கள் வேறு எந்த நோக்கத்திலையும் இதை சொல்ல, தயவு பண்ணி உங்கள் பாதார விந்தங்களை என் சிரமேல் வைத்து கேட்டுக்கொள்கிறேன். நான் சமாதி என்கிற சொல்லை விளக்குவதற்கு முற்படுகிறேன். வேறு எந்த நோக்கத்திலையும் இது சொல்லப்படவில்லை, நான் சொல்லிக்கிறேன். இப்போ என்ன கொஞ்சம் கேட்டிங்கன்னா, 2-3 வீட்டுக்கு ஒரு லெட்ரின் பாத்ரூம் இருக்கும். அவங்க அதை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வசதிகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம எந்த அளவு காசு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வசதி, வாடகை வீட்டினுடைய வசதி இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுடைய இருப்பிடம். அந்த இருப்பிடத்தில் முறவாசல் பண்ணணும் அப்படின்னு வாரத்துக்கு ஒரு தடவை வா பண்ணணும். அது மாதிரி கரண்ட் பில்லு கட்டுறது, அந்த மாதிரி ஒன்றுத்துலேயும் ஒரு சில பிரச்சனை. வாடகை குறிப்பிட்ட டேட்டில் கட்டணும். சில இடங்களில் அடுத்த வாளுக்கு இடைஞ்சல் இல்லாத வண்டி விடணும். இல்லை சில இடங்களில் வீட்டுக்குள்ளே இத்தனை மணிக்குள்ளே போயிடணும். அந்த மாதிரிலாம் வாசல் கேட்டு சாத்தியிருப்பா. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாடகை வீட்டில் நாம் அனுபவிக்கக்கூடிய சில இயல்பான பிரச்சனைகள், சில இயல்பான பிரச்சனை. இதெல்லாம் வேணாம், இந்த வாடகை விட வேணாம், நமக்கு எப்படியாவது ஒரு சொந்த வீடை வாங்கி போயிடுவோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் தள்ளி போகிறோம்னு வச்சோம். நம்ம நினைக்கக்கூடிய வாடகையே கொடுக்க முடியாத நிலைமையில் நம்ம இருக்கும்போது நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நான் ரியல் எஸ்டேட் பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க, தயவு பண்ணி. திருப்பியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், சமாதிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன். ஏன்னா அங்கே போனால் அங்கே போய்டுறோம், இங்கே போனால் இங்கே போய்டுறோம். நான் சொல்கிறதுக்குள்ளே எனக்கும் பாதி தான் தெரியும் சமாதியை பற்றி, அதுக்காக சொல்கிறேன். அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் போகிறோம்னா நம்ம வச்சுருக்கிற காசுக்கு அந்த இடப்பரப்பளவு ரொம்ப கம்மியாக கிடைக்கும்.
சரி அப்படியாவது கொஞ்சம் கூட கிடைக்கிறது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போயிடுவோம் அப்படின்னா அங்கே வசதிகள் கம்மியாக இருக்கும். ட்ரெயின் வசதி இருக்காது, பஸ் வசதி இருக்காது, மற்ற ஒரு அதாவது நம்ம என்ன அன்றாடம் வாங்கிக்கக்கூடிய மளிகை கடை அந்த மாதிரி விஷயங்கள், உடம்பு சௌரியம் பார்த்துக்கணும், டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல், போக்குவரத்து, ட்ராவலிங் அதாவது இரவு பகல் பழக்கம் இதெல்லாம் இருக்காது. எங்கே கொஞ்சம் சரி விடுங்கோ எப்படியாவது நம்ம முயற்சி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பக்கத்தில் போய் ஒரு இடம் வாங்கினா நம்ம வாங்கிக்கலாம்னா இங்கே ஃப்ளாட்டாக தான் கிடைக்கும். ஃப்ளாட்டில் என்ன பிரச்சனைனா இந்த பக்கத்தை ஆணி அடித்தா இந்த பக்கத்து ஓனர் சத்தம் போடுவார், என்ன பண்ணுறீங்க அப்படின்பார். ஏன்னா டொக்கு டொக்கு நான் பக்கத்தில் கேட்கும், மேலேயும் அடிக்க முடியாது கீழே அடிக்க முடியாது, நடுப்புற ஒண்டியும் நமக்கு சொந்தமாக இருக்கும். ஸோ அப்போ அது அவள் வந்து ஒரு கமிட்டி வச்சுருந்தா அது ஒரு சொன்னான். வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்ல, உங்கள் பாதார விந்தங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், சமாதியை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை. அது சில நேரங்களில் அப்படி ஏற்ற வீட்டுக்காரங்க கொஞ்சம் நமக்குள்ளே சண்டைகிட்ட போட்டோன்னு வச்சுங்க, அந்த வீட்டுக்கு நரகம்னு பேர் வச்சிடலாம். ஏன்னா இப்போ காலம்புரை எழுந்தோடனே முதல்ல அவளை தான் நம்ம பார்க்கணும். ரொம்ப நெருங்கின கதவுகளாக இருக்கும், திறக்க முடியும், அன்றாடம் போகணும். எத்தனை நாள் நீங்கள் விரைச்சுட்டே போவேல். ஒரு சமாதானம், மனைவி கூட காலம்புரை சண்டை, சாயந்தரம் சமாதானம், அது சமாதானம் ஆகிடும். அப்படி சமாதானம் ஆக முடியாத அந்நியர்கள்லாம் விளக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நம்ம. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த மாதிரி இட பிரச்சனையாக இருக்குது, இப்படி தானே. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சொந்த வீடாக ஒன்று வாங்கிறோம், ஃப்ளாட்டு இல்லாமல் சொந்த இடமாவும் இல்லாமல் நம்ம ஒரு தனியாக ஒரு இடம் வாங்கி அதில் நம்ம சௌரியத்துக்கு நம்ம கட்டிண்டு இருக்கோம். இது ஒரு பிரச்சனை. ஏன்னா இதான் அந்த கடைசி வரைக்கும் இருந்தால் கூட தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எங்கே கொஞ்சம் அப்படி தள்ளி தான் கிடைக்கும், அப்போ தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு சிட்டிக்குள்ளேயே இருக்குது, தனியாக இருக்குது, ஓன் வீடு, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வாங்காமல் விடுவோமா? அதுவும் குறைஞ்ச விலையில் கிடைக்குதுன்னா, அது குறைந்த விலையில் உங்களுக்கு கிடைக்கிது, நீங்கள் வாடகை கட்டுற விலையில் அந்த வீடையே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அதை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? அச்சோ ரைட், அது ஒன்றும் சந்தேகம் இல்லையே. இப்போ அடுத்தது ஒரு விஷயம் பாருங்க, இந்த வெயில் நேரம் நான் வேறு எந்த விஷயத்தையும் சொல்ல, தயவு பண்ணி சொல்கிறேன், நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், சமாதி என்கிற வார்த்தையை நான் விளக்க சொல்லுகிறேன். ஒரு ட்ரெயினில் போய் டிக்கெட் எடுக்கிறோம். அந்த டிக்கெட்டில் வந்து சென்ட்ரல் கம்பார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. போனோன்னா டிக்கெட் எழுதி உட்காந்துக்கலாம். அப்படின்னா அந்த இடத்துல எப்போவுமே கூட்டமாக இருக்கும், நீங்கள் நின்றுன்னு தான் போகலாம். இது அங்கே நீங்கள் போவீங்களா? ரெண்டாவது, உங்களுக்கு வந்து ஆர்ஏசி கன்ஃபார்மாக இருக்குது, உட்காந்துருந்தால் போகலாம். இரவு நேரம் நெடிய பயணம். உங்களுக்கு குறிப்பு ஞாபகப்படுத்துகிறேன், என்னுடைய கருத்தை வந்து எப்படியாவது கொண்டு வரதுன்னு ஒரு முயற்சி பண்ணுறேன். அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னு நீங்கள் தான் சொல்லணும். அப்போ ஆர்ஏசி தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, எப்படி தான் இருக்கும், உட்காந்து தான் போவோம். ராத்திரி நேரம் எப்படி இருக்கும், பகல்லே தூங்குவோம். ஆனால் அங்கே பின்னாடி சீட்டு ட்ரெயின் மாதிரி சாஞ்சிட்டு இருக்க மாதிரி இல்லை. ஏன்னா நீங்கள் இப்படி சாஞ்சினா கம்பி இல்லை, டக்குன்னு இப்படி சீட் சாஞ்சிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சீட்டு தான் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கான், நீங்கள் உட்காந்து தான் போகணும். அதை செலக்ட் பண்ணுவீங்களா? அப்புறம் அப்படியே இன்னொரு சீட்டு சார், சரி அப்படியே கட்டு பிடிச்சி ஒரு ஸ்லீப்பர் கோச் போட்டுருவோம் அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் 70 வயசாகுது, கம்பியை பிடிக்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஆனால் அது மேலே ஏறி படுத்துக்கங்கிறான், கொஞ்சம் கஷ்டமாக. இப்போ அது போடுவேல. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்த விட கம்மியாக, அதுவும் ஏசி கோச்சு கூப்பே மாதிரி இருக்கும் சார். நீங்கள் லெட்ரின் பாத்ரூம் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு 2 சீட்டு, மேலே உள்ளவர் படுத்துனா நாம் உட்கார முடியாது. ஸோ அந்த பிரச்சனை இருக்கும். அதனால் 2 சீட்டு தான் இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் படுத்துக்கலாம், ஒரு சேர் இருக்கும், உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், கதவை சாத்திக்கலாம். நீங்கள் உங்களுக்கு லெட்ரின் பாத்ரூம் இருக்குது. ஆனால் எல்லாத்த விட கம்மி. அதுக்கெல்லாம் 112 ரூபா டிக்கெட்டு, இதுக்கு 96 ரூபா தான் டிக்கெட்டு. நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க? இப்போ அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. இது வாழ்க்கையினுடைய பயணம். இப்போது இந்த வீடு எப்படி ஒரு இடமோ அதே மாதிரி எப்படி ட்ரெயின் எப்படி பயணத்துக்கு அது எப்படி இடமோ அதே மாதிரி இந்த உடம்பு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்னது இந்த உடம்பு. இந்த வீட்டில் முதல்ல நான் சொன்னேன்ல உங்களுக்கு, நான் வாடகை வீட்டில் குடியிருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்கள். அந்த வீடு எப்படி இருக்குன்னா முதுமை வியாதி,
அந்த உடம்புல முதுமையும் வியாதியும் வந்தால் அவன் வாடகை வீட்டில் குடியிருக்கான்னு அர்த்தம். என்னது? முதுமை ஒரு பிரச்சனை, எல்லாருக்கும் வரது தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது யாரும். வியாதி ஒரு பிரச்சனை, அதுதான் வாடகை வீட்டு பிரச்சனை. அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டெப்பில் போகிறோம் சார். எப்படியா தப்பி தவறி நம்ம அடுத்த வீடு ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? கொஞ்சம் தள்ளி இருக்கிற வசதி அப்படின்னா வருமானம் இல்லை, என்ன பண்ணலாம்? எல்லாம் இருக்குது, ஆனால் என்ன பண்ண முடியாது, வருமானம் எதுவுமே அனுபவிக்க முடியாதே. இருந்தாலும் அனுபவிக்கிறான், இல்லை வருமானம் கம்மியாக போச்சு. அப்போ அந்த உடலால் என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. சரி, அதுக்கப்புறம் இன்னொரு வீடு பார்த்தோம், கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தது, கொஞ்சம் கீழே பிரச்சனைகள் அப்படின்னா சுற்றத்தோடு நீங்கள் அனுபவிக்க முடியாது. உங்களுக்கு மாத்திரம் அது மிலிட்ரி குவார்ட்டர்ஸ், நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க மாத்திரம் போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் உள்ளே இருக்கலாம், வெளியாள் யாரும் என்ன வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்போ அந்த இடம் எப்படி இருக்கும்? நம்ம ஏற்பாடு பண்ண மாட்டோம். அப்போது வியாதி, வறுமை இதுவும் உடம்புக்கு ஆகாது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மன கவலை. இந்த கவலை வந்துருத்து அப்படின்னா அந்த ஃப்ளாட் மாதிரி தான், அது உடம்பை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், அடிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுறது, இதை என்ன செய்யணும், அதை என்ன செய்யணும், அவ்வளோதான். வேறு வாழ்க்கையில் பாதி அழிச்சிடுவோம் நம்ம, பாதி கவலைப்படும். அதெல்லாம் தளர்வறியாமல் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு. அது ஒன்றா இருந்தாலும் போகிறோம், பல்வலி ஒன்று இருந்தால் போகிறோம், ராத்திரி முழுக்க தூக்கம் ஒரு பல்லு தானே சார், கிளம்புறதுக்கு முடியாது, சாத்தியப்படும். அந்த ஒன்றே கொண்டுடும், அரிச்சிடும் நம்மளை. அப்போ கவலை உடைய ஒரு குடிலை நாம் எடுக்கிறோம். கவலை உடைய குடில், இந்த குடில் இது. இந்த குடியில் முதல்ல என்ன இருக்குது? வியாதி, முதுமை. ரெண்டாவது என்ன இருக்குது? கவலை இருக்குது. ஆனால் மூணாவது கொஞ்சம் இதுக்கும் அதுக்கும் வழி இல்லாமல் ஒரு இடம் ஒன்றையும் கிடச்சிதுன்னு சொன்ன பாருங்கள், அது சிறுமை, சின்ன குழந்தை. பால்யத்தில் நமக்கு ஏதாவது கவலை தெரியுமா? எதிர்காலம் பிரச்சனை தெரியுமா? எதையாவது கொடுத்தா அனுபவிக்க தெரியுமா? முடியாது. 8 வயசு அவ்வளோதான். அந்த மாதிரி இளமை, அறியாமை அப்படிங்கிறது. அறியாமை வேறு, முதுமை வேறு, இளமை வேறு, வியாதியுள்ள பண்பு வேறு, வறுமை வேறு. வறுமைன்னா புறத்து இல்லாமல் இருத்தல், அகத்து இல்லாமல் இருத்தல்ங்கிறது வேறு. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தால் இந்த உடலை நாம் என்ன பண்ணி பயன்படுத்தி ஆத்ம சாதனம், ஆத்ம ஞானத்தை பயன்படுத்தி சிவஞானத்தை என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. இப்போ இதை பயன்படுத்தி அடையணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல இளமை இல்லாது இருக்கணும், சின்ன குழந்தை அறியாமை இல்லாமல் இருக்கணும். அதுக்கடுத்தது என்னது? வியாதி இல்லாமல் இருக்கணும். அதுக்கடுத்தது என்ன? வளமையோடு இருக்கணும். அதுக்கடுத்தது என்ன? இளமையோடு இருக்கணும். என்னது? இளமைன்னா ஆற்றல். நான் சொல்கிறது ஒன்றே, நான் இந்த டை அடிச்சுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம். இளமைன்னா ஆற்றல். ஓரளவுக்கு இன்றைக்கும் ஆற்றலுடைய மனிதர்களையும் நம்ம பார்க்குறோம். ஒரு சில இதில் 101 வயசு ஒரு போஸ்ட் ஓட்டியிருக்கா, பார்த்தா அப்படி கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு. 101 வயசு வாழ்கிறதெல்லாம் பெரிய விஷயம், அவனுக்கெல்லாம் மோட்சம். அதெல்லாம் அப்படி ஒரு நூற்றாண்டை பார்த்த மனிதன். சதமானம்பவது சதாயு புருஷ சதைந்திரிய ஆயுஷேவேந்திரிய பிரதிதிஷ்டதைன்னு சொல்கிறான். அப்போ இந்த ஆன்மா இந்த கூட்டை விட்டு வெளியில் போகும்போது வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு, நல்லா ஓரமாக பார்த்து நிழலில் பார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் அருவியில் இறங்கி குளிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த ஆன்மாவுக்கு. அதே சமயத்தில் அல்பத்தில் ஏதோ போகிறா, ஏதோ ஆடுது அப்படின்னா பிடிச்சி இழுக்கிறான்னு அர்த்தம் அந்த ஆன்மாவை. அந்த மாதிரி 101 வயசாகிட்டா அப்படி ஒரு பண்பு. அந்த கல்யாண சாவில் கூட கல்யாண சாவுன்னு பேர் வச்சுருக்கான். எல்லா விதமான இதோ கூத்து ஆடல் பாடலோடு அந்த புணத்தை அடக்கம் பண்ணுவாங்க. அவ்வளோ அற்புதமான அந்த விஷயம். மனிதன் எதையெல்லாம் கொண்டாடி இருக்கிறான், எதற்குள்ளே கருத்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் சொல்லுவதற்காக நாம் இதை சொல்லுகிறோம். இப்போ இந்த மாதிரி இந்த உடல்நிலை எல்லாவற்றையும் நாம் வென்று, இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த 4 விதமான பிரச்சனைகள், புறத்திலிருந்து வருவது வறுமை, அகத்திலிருந்து வருவது வியாதி, இயல்பிலிருந்து வருவது இளமை, காலத்தினால் வருவது முதுமை. இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி இது உள்ள இருக்கக்கூடிய உயிர் பண்பை அறிவதற்கு உண்டான முயற்சி இருக்குது பார்த்தீங்களா? இவைகளையெல்லாம் வென்று, எவைகளை வென்று? இவைகளை வென்று
இதன் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை உணருகின்ற அந்த முயற்சிக்கு சமாதின்னு பேர். இப்போ சமாதினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், சமாதினா இடம்னு அர்த்தம், சமதளமான அர்த்தம். ஆதி அப்படின்னா ரெசிடென்சின்னு அர்த்தம். ஆதி சமாதி 4வது தகாரம். வடமொழியில் சமாதிங்கிறது என்னது? 4வது தகாரம். சமாதினா முதல் தகாரம் தமிழில் நம்ம சொல்கிறதுனால அந்த வார்த்தை வந்து சிதறிடும். அதுக்காக இந்த இடத்துல வடமொழியை பயன்படுத்துகிறோம். சமாதி அப்படின்னா ரெசிடென்சி. இந்த ரெசிடென்சிங்கிறது எல்லா விதமான அமைப்புகளோடும் இருக்கிறது அப்படின்னா. இப்போ இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். சமாதினா என்ன அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து என்னமோ செத்தவனு கட்டி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ என்னமோ ட்ரெயின்னீங்க, பஸ்ஸுன்னீங்க, கடைசியில் சிவநேசம் சமாதின்னு சொல்கிறீங்களே. சிவநேசம் சமாதிக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இந்த சமாதிங்கிறதுக்குள்ள ரகசியம் என்னன்னா, இந்த உடம்பில் கோயிலாக்கி அந்த கோயிலுக்குள்ளே ஒரு விக்கிரகத்தை வச்சு அந்த விக்கிரகத்துக்குள்ளே ஒரு பூஜை பண்ணி அதுலேருந்தே சிவ பூஜை பண்ணுறது. வெளியில் எந்த விதமான செயல்பாடும் இல்லை, வெறும் நினைவுகள். பூசனை அப்படின்னு பூசலார் நாயனார்னு இருந்தார். மனதால் அவர் என்ன கட்டினார்? அங்கே ஒரு கோயில் கட்டினா, இங்கே ஒரு கோயில் கட்டினார். ராஜா வந்து தேடினா, கோயில் கட்டியிருக்கானா, என் பர்மிஷன் இல்லாமல் என் ஏரியாவில் கோயிலான்னு கேட்டாங்க. அவரை பார்த்தா உட்காந்துட்டுருக்கார் மரத்தடியில். அவர் டேட் வேறு வச்சுருக்கார், நாளைக்கு கும்பாபிஷேக டேட்டு அப்படின்னு. அப்போ எவ்வளோ தூரம் அவருடைய மனக்கோயிலை மிக செம்மையாக அவர் கட்டி இருப்பார். அந்த மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயமாம் வல்லர் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். எப்பேற்பட்ட கோயில் கட்டியிருக்கார் திருமூலர். உள்ளம் பெருங்கோயில் மூலஸ்தானம், திருக்கடையூர் மூலஸ்தானம். சாட்சாத் அமிர்தகடேஸ்வரர் சிலை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் மூலஸ்தானம்னா அதை தான் சொல்லுவேன், ஏன்னா அது மூலஸ்தானம். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயமாம், அதை சுற்றி 8 பரிவார சன்னதி. விநாயகர் இருக்கார், கள்ளவார்ந்த விநாயகர், முருகன் இருக்கார், சப்தமாதர்கள் இருக்கிறார்கள், இலக்குமி தேவி, பூதேவி. இந்த கோயிலை சுற்றி 8 சன்னதி இருக்கு. அதுதான் பெருங்கோயில். உள்ளம் பெருங்கோயில் மூலஸ்தானம். ஊன் உடம்பு ஆலயமாம் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தது. வள்ளற் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் அப்படின்னா, எங்கள் ஊர் ராஜகோபுரத்துலேருந்து உள்ளே போய் அமிர்தகடேஸ்வரர் பார்க்கணுன்னா ஒரு தெருவுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்படி தானே? ராஜகோபுரத்துலேருந்து நேராக அமிர்தகடேஸ்வரர் சிலையை பார்த்தா ஒரு தெருவில் இந்த முனையிலேருந்து அந்த முனையை பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளவு தூரம் இருக்கும், அவ்வளவு உயரமாக இருக்கும் அந்த ராஜகோபுரம். அவ்வளோது அழகு, இன்றைக்கெல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய உயரம். அப்படி தானே? வாய் கோபுர வாசல் தெளிவாக சொல்கிறார் பாருங்க. பரிவார ஆலயம் வேற, பிரதான ஆலயம் வேற. தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம்னு கடைசியில் மார்க்கண்டேயர் ஒன்றோடு இரண்டா கட்டி பிடிச்சுன்னு இருக்கிற விக்கிரகம் சாட்சாத் அமிர்தகடேஸ்வரர் சுயம்பு தானாக தோன்றி. அப்படிதானே? தானாக யாரும் உற்பத்தி பண்ணல எங்கள் குருசாமி, தானாக தோன்றியது. அந்த யமன் போட்ட பாசம் பால விஷயத்தை தெளிவாக தெரியும். அந்த பாசம் அப்படியே தெரியும். இது ஒரு கோடு மாதிரி அப்படியே அழகாக வரும் வெளியிலேருந்து பார்த்தா. மூலஸ்தானம் சுயம்பு, அது வந்து அந்த ரேகைகள்லாம் எதுவுமே இருக்காது, மேடு பள்ளமாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, உடம்பையே கோயிலாக்கி அதுக்குள்ளேயே சிவனை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கு பேர் சைவத்தில் சமாதி. புரியுறதா? இந்த உடல் ஏன் இடம்னு சொல்கிறோம்? ஆதினா ஆதி அப்படின்னா இடம், ரெசிடென்ஸ். எதோட ரெசிடென்ஸ்? ஆன்மாவோட ரெசிடென்ஸ். சம அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈக்குவல். யாருக்கு ஈக்குவலாக? சிவனுக்கு ஈக்குவலாக. இது உள்ளே இருக்கான், அவனுக்கு ஈக்குவலாக நமக்கு ஒரு இடம். உள்ளுக்குள்ளே 2 இருக்குது. அதுதான் வேதம் சொல்கிறது. ஒரே பட்சி குயில் பாட்டுன்னு பாரதி எழுதினான். இந்த ரகசியத்தை வேதாந்த ரகசியம் அழகாக பாடல் மாதிரி எழுதியிருக்கான். பெரிய அற்புதம் அதெல்லாம். பாரதியார் வேதாந்த ரகசியத்தை இவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமா அப்படின்னா குயில் பாட்டை பறிச்சா போகிறோம். அவ்வளோ அழகாக எழுதியிருக்கார். அதில் ஒரே மரம், இந்த சரீரமாகிற விருட்சம், அதில் ஒரு குருவி உட்காந்துருக்கு. ஒன்று பார்த்துட்டு இருக்கு, ஒன்று எல்லா பழங்களையும் புசித்து ஓடி ஆடி விளையாடி களைச்சி போய் வந்து உட்காந்துக்குது. இன்னொன்று பார்த்துட்டே இருக்குது. அந்த பார்த்துட்டே இருக்கிறது பரமாத்மா சம, இந்த பக்கம் ஆதி, அந்த விருட்சம் இந்த உடம்பு, இதில் உட்கார்ந்துருக்கிறது சுவாமி.
இதை தான் சிவநேசம் சமாதி என்பதாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதை தொடர்ந்து சிந்தித்து நம் காயத்தினுள்ளே உருபொருள் காண்போமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக மருள் நீக்க வேண்டியது. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.